பணமும் மனமும் ஒன்றாகாது, மனம் மூலமே பணம் வெல்லும் இந்த உலகை அப்படின்ற ஒரு கோட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு இந்த ரெண்டை பேஸ் பண்ணி பணம் அண்ட் மனம் இந்த ரெண்டில் எது ரொம்ப பெருசு, உண்மையிலுமே எது ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த ரெண்டும் எப்படி செயல்படுது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது நிறைய டவுட்ஸ் இன்றைக்கி கிளியர் ஆகும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டு, ஸோ அதே மாதிரி பணத்தை டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் பேஸில் பண்ணுறவங்களே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன இதில் உண்மையிலேயுமே ரியலாக பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ப்ராடக்ட் பேஸ்லையும் அப்ளை பண்ணக்கூடிய நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. சேல்ஸு நிறைய ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி பல விதமான சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓகே ஸோ அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கான பொதுவான ஒரு கம்யூனிட்டி, எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கான ஒரு கம்யூனிட்டி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமான பல விதமான வீடியோஸ் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய ஒரு அவேரான ஒரு விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பொதுவாக ஆல்ரெடி நம்ம இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல இதை நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு கடமையில் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் நேம் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே, ஓகே, இந்த பக்கம் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லைடில் லெஃப்ட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. பொன்சி ஸ்கீமு, செயின் ஸ்கீமு, ஓகே, மணி ரொட்டேஷனு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, பிரமிட் ஸ்கீம்னு ஒரு 5 டைப் இருக்குது. ஓகே, இந்த எம்எல்எம்னு சொன்னாலே இந்த டைப்புக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை தான் மக்கள் பொதுவாக பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கொடுத்தா பணம் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வருவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் பண்ணி எம்எல்எம்னு சொல்லுவாங்க. ஆனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணது தான். ஓகே, ஆனால் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் நிறைய கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்லேயும் ஒரு சில கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் ரொம்ப அதிகமாக இது நடக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயத்தில் மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது டியர் ஃப்ரெண்ட்ஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா பொதுவாக நம்ம ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி, ஓகே, அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி, ஓகே, மக்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் கொடுக்குற ஒரு விஷயம். இதுதான் டைரக்ட் செல்லிங்குடைய மெயின் கான்செப்ட். அந்த ப்ராடக்ட்ன்றது ஒர்த்தபுளாக இருக்கணும் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு. நிறைய கம்பெனிஸ் ப்ராடக்ட் பேஸ்ன்ற பேரில் சும்மா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லாமல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. அதில் அந்த ப்ராடக்ட் கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கான்றதை நம்மளே கண்டுபிடிக்க முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரியலாகவே லீகல் டேர்ம்ஸில் வரக்கூடிய கம்பெனிஸ் தான் ரியல் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஓகே 2016 கைட்லைன்ஸ் படி டைரக்ட் செல்லிங்க்கு ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது சட்டமாக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே. ஓகே, ஸோ இதே இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், பன்சி ஸ்கீமு, செயின் ஸ்கீமு, பிரமிட் ஸ்கீம்னு பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் ஒரு பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்து மூலமாக நீ ரொட்டேஷன் பண்ணிக்கு, அதாவது அந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன், நீ ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணி விட்டால் அதுலேருந்து எனக்கு ஒரு பணம் வரும். இந்த கான்செப்ட் ஃபுல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான். ஓகே, இது கவர்மெண்ட்டோட இது படி தப்பு, ரெகுலேஷன் படி. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நிறைய பேருங்க கவர்மெண்ட்டோட சட்டம் இதெல்லாம் தனியாக விட்டுடலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய பவர் தெரியாமல் நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க பொதுவாக மக்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதில் எது ரியலாகவே பெஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்காக உயிரை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய மக்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்க நம்புகிறேன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் நீங்கள் சேம் உழைப்பை தான் ப்ராடக்ட் பேஸ்லேயும் கொடுக்க போகிறீங்க. மணி ரொட்டேஷன், மணி டூப்ளிகேஷன்லையும் பீப்புள் டூப்ளிகேஷனில் எது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மெயின் கான்செப்ட் பேக் போனே டூப்ளிகேஷன் தான். கரெக்டுங்களா? ஸோ இந்த டூப்ளிகேஷன் அப்படின்றதுங்க 2 டைப் ஆஃப் விஷயத்தை பேஸ் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பொதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா டூப்ளிகேஷன்னா, ஓகே, ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி மக்களை ரெஃபர் பண்ணி அதன் மூலமாக டூப்ளிகேட் ஆகி லீடர்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு கான்செப்ட்னு பொதுவாக சொல்லுவோம். இதுதான் ரியல் டைரக்ட் செல்லிங்கு. இந்த மணி டூப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்ட்டில் மக்கள் வருவாங்க, பணம் அதிக அளவில் இருக்கும். ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக டூப்ளிகேட் பண்ணக்கூடிய விஷயத்தை மக்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டூப்ளிகேஷனில் மணி டூப்ளிகேஷன் அப்படின்றது, அதாவது நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் மூலமாக மாதம் அவருக்கு ஒரு இன்கம் போகிற மாதிரியும், அதன் மூலமாக 4 பேர் ரெஃபர் பண்ணால் அதன் மூலமாக அந்த இன்கம் டூப்ளிகேட் ஆகிற மாதிரியும் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் அந்த பணத்துக்கு தகுந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விஷயம் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு யூஸ் ஆகுதா, அண்ட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு அந்த விஷயம் ஓகே உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே சம்திங் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் ஆகுதான்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் ரியல்
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மெயின் கான்செப்ட்டுங்க. அப்போ அந்த மணி டூப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இப்படி போகிறப்ப எல்லாருமே வந்துட்டு இதில் மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வராங்க, கரெக்டாக? அப்போ மணியை ஃபோக்கஸ் பண்ணி வர்றப்ப மேபி ஒரு சிலர் நல்லது கூட பண்ணலாம். அது மேபி என்ன எப்படி பண்ணாலும் மணியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த மணி டூப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து கொடுக்குறாங்கன்றதை யோசிச்சு பார்க்கணும். அது ரியலாகவே பெருக்கப்படக்கூடிய, அதாவது ப்ராஃபிட்லேருந்து கொடுக்கக்கூடிய பணமான்றதை நீங்கள் 4 விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பணம் எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இது ரியலாகவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரியலாகவே கவர்மெண்ட்டுடைய லீகல் டேர்ம்ஸில் வருதா, மெயினாக இல்லை கவர்மெண்டோட லீகல் டேர்ம்ஸ் விட்டுருங்க, இயற்கையில் ஓகே ஒரு வியாபாரம் பண்ணி எப்படி அந்த பணம் வந்துட்டு லாபம்ன்ற ஒரு விஷயம் வருது, அந்த மாதிரி அது கொண்டு வரதுக்கு சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை யோசிக்கணும். அண்ட் 3வது ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த டூப்ளிகேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட்டு, இந்த பணம் வந்துட்டு ரியலாகவே ரெகுலராக கொடுக்க முடியுமா, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது, இந்த 4 கேள்வி உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்த லெவலில் வந்துட்டு யோசித்து அந்த விஷயத்தை வந்துட்டு ஓகே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2வது பீப்புள் டூப்ளிகேஷன் அப்படின்றது. பீப்புள் டூப்ளிகேஷன் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 2 பேரை நீங்கள் வந்துட்டு கொண்டு வர்றீங்க, அதன் மூலமாக அவங்க மூலமாக டூப்ளிகேஷன் ஆகிறது அப்படின்றது மறுபடியும் 2 பேரை கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஆகிறது பீப்புள் டூப்ளிகேஷன். ஓகே, இந்த ஒரு விஷயத்தில் கரெக்டான நியாயமான பணத்தில் தேவைப்படுற ப்ராடக்ட்டை வாங்கி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபுளாக இருக்கணும். திஸ் இஸ் த ரியல் பீப்புள் டூப்ளிகேஷன். ஏன்னா மணி டூப்ளிகேஷன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லையும் பீப்புள் டூப்ளிகேஷன் இருக்குது, ஆனால் அதில் மணி அப்படின்றது மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த மெயின் கான்செப்ட், இந்த தேவையான ப்ராடக்ட்டை தேவையான அளவுக்கு வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது தான் ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மெயின் கான்செப்ட். நிறைய பேர் ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2க்கு டிஃபரன்ஸ் என்ன? பொதுவாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டூப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூப்ளிகேஷன் பண்ணுறப்ப ஓகே பணம் அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி பெரிய லெவலில் இப்போ நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்லேயே இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களும் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு டூருக்காகவோ இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு கான்செப்ட்டுக்காகவோ ப்ராடக்ட்டை மக்களை வாங்க சொல்லி அதை ஹோல்ட் பண்ண வச்சு ஓகே இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்துட்டு எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்துட்டு சந்திப்பீங்க. அதாவது என்னென்னா ரியலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய அந்த ருசியை நீங்கள் வந்துட்டு அனுபவிக்க முடியாது. ஓகே, நிறைய பேர் குயிக் இன்கம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய ரியல் கான்செப்டான டூப்ளிகேஷன், அதாவது பீப்புள் டூப்ளிகேஷன் அப்படின்ற விஷயத்த ஓகே ஸோ நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம எது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், உண்மையிலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலான்ற விஷயத்தை நான் ஒரு 2 ஸ்லைடாக ஒரு 5 பாயிண்ட்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன், நெகட்டிவிட்டிஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி அப்படின்றத. ஓகே, மணி அண்ட் பீப்புள். இப்போ நீங்கள் நார்மலாங்க பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு பணத்து மூலமாக நீங்கள் எந்த விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணாலும் டூப்ளிகேட் ஆகும். அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா மக்களோட டைம் அண்ட் எனர்ஜி. ஓகே, பொதுவாக நீங்கள் நார்மலாக எடுத்துக்கங்க, இன்னும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, அதை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும், அதில் பெரிய லெவலில் வர்றவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிறது, இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி மக்களோட டைம் அண்ட் எனர்ஜி தான் பேஸாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய முதலாளி இருக்கார், அந்த முதலாளி பெரிய கோடியாக பணம் வச்சுட்டுருக்காரு, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு, யாரும் வேலை செய்ய வரலன்னா அந்த கம்பெனியும் வேஸ்ட்டு, அந்த பணமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? அப்போ பீப்புளோட எனர்ஜி அண்ட் டைமு தான் எல்லா பக்கமும் பணத்தை பெருக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். டைரக்ட் செல்லிங்கில் பேஸே அதுதான். அப்போ அந்த இடத்துல நம்ம பீப்புளோட டைம் அண்ட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணி நம்மளும் அவங்களுக்கு நேரத்தை கொடுத்து அவங்களை க்ரியேட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய டூப்ளிகேஷன் தான் ரியல் டூப்ளிகேஷன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஓகே நெகட்டிவிட்டிஸ் ஆஃப் மணி டூப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓகே இதில் நிறைய வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்லேயே கூட அதிகமாக பணத்தை வந்துட்டு போட்டு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது, 50,000 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக, என்ன செல்ஃபிஷான ஒரு காரணங்கள் தான், இல்லைன்னா எதுக்காக வாங்க வைக்க போகிறாங்க, இல்லை டூர் முடிக்கணும், ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். ஒரு சிலர் தெரியாமல் கூட இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க, அறியாமையில் நம்ம டூர் அச்சீவ் பண்ணணும், இதனால் வந்துட்டு டூர் நமக்கு அச்சீவ்மெண்ட் ஆகும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை ரீசேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த லீடர் அப்படின்றவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி தான் ரொம்ப பெருசு. அவங்க மூலமாக வரக்கூடிய ஒரு 5,000 10,000 பெருசு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பிஸ்னஸை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஹை புஷ் டு ரீபர்ச்சேஸ் அன்வான்ட் ப்ராடக்ட். ஓகே, அதாவது தேவையில்லாமல்
தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஹையாக புஷ் பண்ணி நிறைய லட்சக்கணக்கில் வந்துட்டு தலையில் கட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒன்று இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவரோட ப்ராடக்ட் ஆர்டர் போட்டாலும் கைட் பண்ணுறதும் எப்படி சேல் பண்ணுறதும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, ஹெல்ப் பண்ணுறதும் கிடையாது. சும்மா பிவிக்காக அந்த டைமில் பண்ண வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அப்படியே கடந்து மேனுஃபேக்சரிங் டேட் முடிஞ்சு வேஸ்ட்டாக போகிற நிறைய லீடர்ஸு இருக்காங்க. கரெக்டாக. ஸோ அடுத்தது நிறைய இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மெயின் காரணமே குயிக் இன்கம் தான். ஓகே, பேராசை. டக்குன்னு வந்துட்டு ஒரு இப்போ 10,000 ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 5,000 வாங்கினாங்கன்னா அமௌண்ட் கம்மியாக வரும். இதே ஒரு 50,000 1 லட்சம்னா ஈஸியாக நிறைய பணம் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அதில் கொஞ்சம் சீரியஸ்னஸாக இருக்குன்றதுக்காக பண்ணுறாங்க. அது பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியமோ அந்த ப்ராடக்ட்டை ரீசேல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அதை விட பல மடங்கு முக்கியம். அந்தளவுக்கு தேவையும் கிடையாது. டைரக்ட் செல்லிங்கில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பீப்புள் டூப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் 4வது, நிறைய பேர் வந்துட்டு உழைக்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க நிறைய லீடர்ஸ். ஓகே, சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 2 விஷயத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் நிறைய பணம் வரும்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பணம் கண்டிப்பாக ஒரு வேளை நாளைக்கு அவங்களால ப்ராடக்ட் விற்க முடியல, ஏதாச்சும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அது ஒரு சாப பணமாக வரும். அதன் மூலமாக நம்ம குடும்பமும் வேறு லெவலில் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவே நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு தனியாக ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பீப்புளோட டைம் அண்ட் எனர்ஜியை டூப்ளிகேட் பண்ணுறது தான் ரியல் பேசிவ் இன்கம்குள்ளே வரும். நீங்கள் 10 பேர் எடுக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டீமும் வரும். அப்போ மக்களோட நேரத்தையும் அவங்களுடைய டைமையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒருத்தன் தான் தலை சிறந்த லீடராக இருக்க முடியும், தலைவனாக இருக்க முடியும். ஓகே, அவங்களோட பணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு பேர் வேறு. ஓகே, மக்களோட நேரத்தையும் அவங்களுடைய டைமையும் உபயோகப்படுத்தி பணத்தை பெருக்கிறது தான் டைரக்ட் செல்லிங்குடைய மெயின் கான்செப்ட். அதுதான் ரியல் பேசிவ் இன்கம். அதனால தான் லீடர்ஸை கிரியேட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லீடர்ஸ் மட்டும்தான் உழைக்கிறவங்க தான் லீடரை கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறவங்கனால தான் டீமும் டெவலப் ஆகும். மக்கள் வரக்கூடிய ஆட்கள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பணமும் வரும். பியூர் டிவைன் இன்கமாக வரும். ஓகே, ஏன்னா ஹெல்த் வைஸாக வெல்த் வைஸாக நிறைய இடங்களில் நம்ம நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய நியாயமான வழியில் ஓகே தேவைப்படுற ப்ராடக்ட்டை மட்டும் தேவைப்படுற அளவுக்கு வாங்க சொல்லி ஓகே டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்றது ரியல் டைரக்ட் செல்லிங்குடைய மெயின் கான்செப்ட். உண்மையை சொல்ல போனால் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் நீங்கள் கொடுக்குற எனர்ஜியை விட அந்த 1,50,000 ப்ராடக்ட் வாங்குற கொடுக்குற எனர்ஜியை விட இதில் எனர்ஜி ரெண்டுமே ஒரே எனர்ஜி தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நிறைய பேர் ஓகே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் அடிபட்டவங்க ப்ராடக்ட் பேஸ்க்கு வர்றப்ப அந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அதனுடைய பேஸ் என்னது மைண்டுக்குள்ளே நிற்க மாட்டேங்குதுங்க. இதுக்கு பேர் வந்துட்டு அறியாமைன்னு சொல்கிறோம். ஓகே, அறியாமை. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட 1 வருஷம் 2 வருஷம் இதில் கற்றுக்கிட்டு லீடர்ஸை க்ரியேட் பண்ணால் அதிகபட்சம் 3 to 5 இயர்ஸுக்கு மேலே டைரக்ட் செல்லிங்கில் வேலையே இல்லை அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். லீடர்ஸ் டூப்ளிகேஷன் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மேக்ஸிமம் 5 இயர்ஸில் நீங்கள் ரிட்டையர் ஆகிடலாம். ரிட்டையர் ஆகிட்டு உங்களுடைய வேலையை பார்க்கலாம். இன்கம் பேசிவ் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்லி ப்ராடக்ட் பேஸில் தான் ரீபர்ச்சேஸ் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் குட் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், லீடர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் அல்லது 50,000 1 லட்சம் கூட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்க சொல்லி அந்த மாதிரி கொண்டு போகிறப்ப இது நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. உண்மை சொல்ல போனால் ரெண்டுக்குமே ஒரே உழைப்பு டைம் தான். அதுக்கு நீங்கள் உயிரை கொடுத்து இப்போ வேலை செஞ்சு தான் ஆகணும், இதுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு ஒரு ஐடிக்கு நீங்கள் பேசுவீங்க. இங்கே நீங்கள் 2-3 ஐடி வரது கஷ்டப்பட்டாலும் டீமை டூப்ளிகேட் பண்ணுறப்ப அதனுடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஒரு பீப்புளுடைய டைம் அண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுற டூப்ளிகேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரீபர்ச்சேஸ் அப்படின்ற விஷயம் ஓகே ரொம்ப அதிகமாக நடக்கும். சின்ன அமௌண்ட்டில் வாங்குறப்ப ரெகுலராக மாதம் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஹேபிட்டாக மாறும். 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஒன்றா வாங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு ப்ராடக்ட்டே வாங்க மாட்டாங்க. கட்டாயத்துக்கு பேரில் ஒரு சில கம்பெனியில் இருக்கிறதுனால வாங்குவாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, நமக்கு ஓப்பனாக தெரியும். அப்போ இதெல்லாத்தையும் தவிர்த்து உடச்சி ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு 6 மாதத்தில் லீடராக க்ரியேட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு டீமை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி டூப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மக்களுடைய நேரத்தையும் டைமையும் எப்படி உபயோகப்படுத்தி உங்களோட டைமை கொடுத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய ரியல் பேசிவ் இன்கம்குள்ளே போகலான்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ மற்றபடி அன்வான்டாக எந்த விஷயங்களும் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ரியலாக நேர்மையாக இதை பண்ணாலே, அதாவது எந்த ஒரு மரமும் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் அதற்கான உழைப்பை கொடுக்குறப்ப அது டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக வளரும். அந்த மாதிரி ஓகே சீக்கிரமாக வளர்றது சீக்கிரமாக காலியாகிடும். இந்த மாதிரி பேஸை ஸ்ட்ராங் பண்ணி பேசிவ் இன்கம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு வாயை விட்டு யார்ட்டையும் சொல்ல வேணாம். அதாவது ரியலாகவே பேசிவ் இன்கம் பண்ண முடியல அப்படின்னா, ஆனால் பீப்புள் டைம் அண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறப்ப பேசிவ் இன்கம் பண்ண முடியும். அதுவும் கரெக்டாக லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணி வர்றவங்க லீடராக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சிஸ்டம் இருக்கணும், ட்ரைனிங்ஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வந்து இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது
பண்ணுறப்ப கண்டிப்பாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு சம்பாதிக்க முடியும். இதுதான் மெயின் கான்செப்ட். இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். டைரக்ட் செல்லிங் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக நிறைய ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரியலாகவே ஓகே. ஸோ மணி டூப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி பீப்புளோட டூப்ளிகேஷனுக்கும் மக்களோட டூப்ளிகேஷன், அவங்களோட எனர்ஜி அண்ட் டைம் டூப்ளிகேஷனுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ரிப்பீட்டடாக பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். மக்களோட டைம் அண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து லீடராக கிரியேட் பண்ணி அதன் மூலமாக டூப்ளிகேட் பண்ணி பெரிய லெவலில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ். தேங்க்யூ, பை, டேக் கேர். ஹாய் லீடர்ஸ், அகம் லீடர்ஸ் கமிட்டியுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். மெயினாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது லேர்னிங் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி ஓகே நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸு எல்லாருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி 1 வீக்கில் மைண்ட் செட்டு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய அவேர்னஸ்க்கான அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். கான்டாக்ட் லிஸ்ட்டு, அதே மாதிரி இன்விடேஷனு, ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங் அண்ட் டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப், இது எல்லாத்துக்கான பேஸ் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய ஃபுல் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது கம்மிங் 29/7/2024 4/8/2024 கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ் ஆஃப் தியரி கிளாஸும் ஓகே. நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ இம்மீடியட்டாக உங்களுக்கு தியரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த டேட்டில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் 29 to 4 வரைக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஒரு நாளைக்கு மார்னிங் 4 to 7. ஓகே, நியர்லி 21 ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தினமும் நீங்கள் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தோட மிங்கிள் பண்ணி ஓகே தினமும் ப்ராக்டிஸ் நான் உங்களை டேரெக்டாக கைட் பண்ணுவேன். இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே கிட்டத்தட்ட 4,999 கிட்டத்தட்ட 5,000 ரூபீஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேருடைய லைஃப்பில் மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்ட ஒரு ட்ரைனிங் தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங். ஸோ யூ கேன் அட்டன் அண்ட் கெட்டிங் எ மோர் நாலேஜ். ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சப்ஜெக்டே போதுமான அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் பேக்காக இருக்கும். அண்டு லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒரு பேட்சுக்கு மினிமமாகவே ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ பி register soon. Thank you.